அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் கண்ணியம் நிறைந்த மாதம், புனிதம் சேர்க்கும் மாதம். இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டும். இந்த புனிதம் மிகுந்த மாதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாக பிரித்து, முதல் பகுதி ரஹ்மத்துடைய 10ஆகவும், இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய 10ஆகவும், மூன்றாவது பகுதி நரக நெருப்பிலிருந்து விடுதலை தேடும் 10ஆகவும் 3 பகுதிகளாக இந்த ரமலான் மாதத்தை பிரித்து விளங்கியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் முதல் 10 ரஹமத்துடைய 10 நம்மை விட்டும் கடந்து செல்ல இருக்குகிறது. இத்தருணத்தில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் நம்முடன் எப்பொழுதும் என்றென்றும் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன் அழகாக சொல்லி காண்பிக்கின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹமத்தினும் அருளை விட்டும் நீங்கள் நிராசையாக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை பதிவு செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ரஹமத்தினும் அருள் நம்மோடு ரமலான் மாதம் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் 10 காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவது, அசர் தொழுகையுடைய முன் சுன்னத்தை நாம் விடாமல் வழமையாக அதனை தொழுது வருதல் மிக மிக அவசியம். இரண்டாவது, தொழுகையில் நாம் நிற்கின்ற பொழுது தோளோடு தோள் சேர்ந்து நிற்பது. தொழுகையில் சப்பில் அணியில் தோளோடு தோள் சேர்ந்து நிற்பது இரண்டாவது. மூன்றாவது, குர்ஆன் ஓதப்படும் பொழுது அந்த குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்பது. நான்காவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவது. ஐந்தாவது, தொழுகைக்கான அணியில் நாம் நிற்கின்ற பொழுது வலதுபுறத்திலே நிற்பது. ஆறாவது, நாம் தொழுகின்ற பொழுது கீழே சஜதா செய்கின்ற நேரத்தில் நமது நெற்றியில் ஒட்டக்கூடிய அந்த பொடி பொடி கற்கள், தூசிகள், துகள்கள் இவைகளை தட்டிவிடாமல் இருப்பது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே மண் தரையில்தான் தொழுகையை நிறைவேற்றினார்கள். அப்பொழுது சஜிதா செஞ்சுவிட்டு நாம் எழுந்திருக்கின்ற பொழுது நெற்றியில் அந்த மண் துகள்கள் ஒட்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் அப்படி அல்ல. தொழுகையாளிகள் அவருடைய வசதிக்காக வேண்டி, தொழுகையாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிகளிலே நாம் பார்க்கின்றோம். விதவிதமான முறையிலே விரிப்புக்கள், நல்ல நெஞ்சி தரையிலே அழுத்தக்கூடாது என்பதற்காக கார்பெட்டுக்கள், விதவிதமான கார்பெட்டுக்கள் இப்படியெல்லாம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்துவிட்டது. இருந்த போதிலும் அதையும் தாண்டி தூசிகள், துகள்கள் இருக்கத்தான் செய்யும், வந்துவிடும். அந்த துகள்கள், தூசிகள் நெற்றியிலே ஒட்டியிருந்தால் அதை தட்டிவிடாமல் இருப்பது. ஏழாவது, இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கணவன் தன் மனைவியையும் எழுப்பி தானும் இறைவனை வணங்குதல். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவி தானும் எழுந்து தன்னுடைய கணவனையும் எழுப்பி இறைவணக்கத்தில் ஈடுபடுதல். எட்டாவது, தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத், அந்த அருள் நம் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இங்கு ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை என்பது பிரதானமான ஒரு அமல். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5.
களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு. இந்த 5 இஸ்லாத்தினுடைய கடமைகள். இந்த 5ஐயும் உள்ளடக்கியது தொழுகை. இணையத்திற்குரியவர்களே, அந்த தொழுகை என்பது பிரதானமான முக்கியமான செயல் இஸ்லாமிய மார்க்கத்திலே. நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதன்மையானதும் இதுதான். தொழுகை பற்றித்தான் விசாரிக்கப்படும். அந்த அடிப்படையிலே 5 கடமைகளை உள்ளடக்கிய இந்த தொழுகை, இந்த 5 கடமைகள் தொழுகையில் எங்கு இருக்குகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நாம் சொல்லக்கூடிய களிமா, இஸ்லாத்தின் தார்மீக மந்திரம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய களிமா, அத்தகையத்திலே உட்கார்ந்து நாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் ஆட்காட்டி விரலை தூக்கி கீழே போடுகின்றோமே, அதுதான் இஸ்லாத்தின் கடமைகளின் முதல் கடமை களிமா. இரண்டாவது தொழுகின்றோம், இறைவனை வணங்குகின்றோம், அதுவும் அதில் வந்து விடுகின்றது. மூன்றாவது நோன்பு. இந்த நோன்பும் அந்த தொழுகையில் இருக்கிறது. எப்படி நோன்பு தொழுகையில் இருக்கிறது? நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது நோன்பிலே பிரதானமானது நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துதல். அதே செயல் தொழுகையிலும் இருக்குகிறது. தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும், தன்னுடைய மனதையும் ஒருநிலைப்படுத்தி அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஆக மூன்றாவது நோன்பும் அதிலே இருக்குகிறது. நான்காவது ஜகாத் என்று சொல்லக்கூடிய சதக்காவும் அந்த தொழுகையிலே இருக்குகிறது. தொழுகையில் எப்படி சதக்கா என்று கேட்பவர்களுக்கு பதிலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் என்பார்கள். யார் சொல்லலாம், உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுக்கு சதக்கா என்றால் எவ்வாறு என்று சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது, நீங்கள் ருக்கூ செய்கின்றீர்களே, சுஜூது செய்கின்றீர்களே, அதுதான் உங்களுடைய உடம்புக்கு செலுத்த வேண்டிய, கொடுக்கக்கூடிய, செய்ய வேண்டிய சதக்காவாகும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு அதையும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள், எடுத்துரைத்துள்ளார்கள். ஐந்தாவது இஸ்லாத்தின் மிக மிக பிரத்யேகமான முக்கியமான கடமையாக ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜிலே நாம் பார்க்குகின்றோம், இறையில்லமா காபத்துல்லாவிலே அங்கு பல நிறத்தை சேர்ந்தவர்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல ஊர்களை, நாடுகளை சேர்ந்தவர்கள் அனைவர்களும் அங்கு ஓரிடத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். இதை போன்றதொரு நிலை தொழுகையிலும் இருக்குகிறது. இந்த தொழுகையிலேயும் நம்மை அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் ஏழையாக இருப்பார், பணக்காரராக இருப்பார். நம்மிடத்திலே ஒருவர் ஏதாவது காரணமாக மனக்கசப்பு ஏற்பட்டு பேசாமல் இருப்பார். அவரும் அந்த அணியிலே தோளோடு தோல் இணைந்து நிற்கக்கூடிய அந்த நிலையையும் நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜி அந்த செயலும் தொழுகையில் இருக்குகிறது. ஆக இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது. ரமலான் மாதம் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ரமலான் அல்லாத காலங்களிலும் ஐவேளை தொழுகையாகி இந்த கடமையான தொழுகையை அவர் நிறைவேற்றுவார் என்றால் அவர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. 9வது நோயாளியை நலம் விசாரித்தல். நோயாளியை நலம் விசாரிப்பதன் மூலமாகவும் இறைவனுடைய இறை அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. 10வது வறியவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நாம் எப்பொழுதும் உதவி செய்த வண்ணமாக இருத்தல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காமிப்பார்கள், நம்மில் பெரியவர்களையும் சிறியவர்களையும் யார் அவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்லி காமிப்பார்கள். ஆக மேலும் மற்றமிடத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், உங்களுக்கு இரணங்கள், ரிசுக்குகள், வாழ்வாதாரங்கள் வழங்கப்படுவதெல்லாம் உங்களிலே பலகீனமானவர்களை கொண்டுதான் என்பதாக சொல்லி காமிப்பார்கள். ஆக ஏழை எளிய மக்கள், வறியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், சோதனையில் உட்பட்டவர்கள், துன்பத்திற்குள்ளானவர்கள், இவர்களின் மீது